சித்தர் பூமி. இந்த காலகட்டம் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ மிதுன லக்கணத்திற்கு எப்படி மிதுன லக்கணத்துக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும். அதான் 2024 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய லக்கணம் வந்து மிதுன லக்கணம். உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் போனுச்சுன்னா நீங்கள் ராகு பகவானை பார்க்கணும். மற்ற நேரத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு பார்க்காதீங்க. உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் போனுச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல முதலீடு பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இந்த முதலீடு 1 லட்சமாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் நட்டம்னாங்க. உங்களுக்கு ராகு தசையோ ராகு புத்தியோ இந்த நேரத்தில் போனிச்சா கண்டிப்பாக அது நடக்குமான்னு நடக்குங்க. 2024 நீங்கள் எழுதி வச்சுங்க. இது பொதுவான பலன் தான், ஆனாலும் இதான் நடக்கும். இந்த நிகழ்வை தாண்டி நடக்காது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரமோ இல்லை ராகு தசையோ ராகு புத்தியோ போனுச்சுன்னா இந்த வரக்கூடிய 1 வருட காலங்கள் உங்களுக்கு இது நடக்கலன்னா எனக்கு அனைவருக்கும் வணக்கம். அச்சய இலக்கண பத்தி ஜோதிட முறையில் வந்து எல்லோரும் கேட்பாங்க, என்ன அப்படின்னா செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படின்னா எப்படி வந்து செயல்படுது அப்படின்னா, நான் நீங்கள் நிறைய பேர் கேள்விக்கு பார்த்துருப்பீங்க. ஜாதகமே பார்க்கல, திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்குது, இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் டக் டக்குன்னு நடந்துடும். சில சுத்த ஜாதகம் அப்படிம்பாங்க, அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அது இல்லைனாலும் அது அந்த அமைப்புகள் வந்து பொருந்தாத அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவோம், லக்னத்தில் ராகு 2ல் ராகு இருந்தால் தோஷம் அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த 2024 நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, லக்கணத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன லக்கணத்தில் ராகும் பார்த்திங்கன்னா கன்னியில் கேதும் இருக்குது. இந்த காலகட்டம் இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மீனத்துக்கும் கன்னிக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ மிதுன லக்கணத்திற்கு எப்படி மிதுன லக்கணத்துக்கு மன சஞ்சலத்தை கொடுக்கும். ஒரு திடமற்ற ஒரு நிகழ்வு எப்படின்னா மனநிலை, ஒரு மனம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்க முடியாது. இதுவா அதுவா அப்படியா இப்படி அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் 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 அதை வந்து ரொம்ப அந்த நிகழ்வில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தேவையில்லாத முடிவுகள் எப்படி ஒரு குழப்பமான மனநிலை, ஒரு தெளிவில்லாத ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிகழ்வு, ஒரு குறிப்பிட்ட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து ரொம்ப அதீதமான ஒரு எதுவுமே செய்ய முடியலைங்க. அதான் 2024 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய லக்கணம் வந்து மிதுன லக்கணம். இந்த மிதுன லக்கணம் நினைக்கிறது அப்படியே எல்லாமே பண்ணிடலாம் எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் போகக்கூடிய 4 வருஷம் 5 மாதம் இந்த ராகு இருக்கக்கூடிய 10 உங்கள் ஜன்ன ஜாதகத்தில் உங்களுக்கு எப்படியே இருக்கலாம். இந்த கோச்சார கிரகங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும். நீங்கள் என்ன எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. எப்படி இருக்குது, மீனத்தில் ராகு இருக்கும்போது இந்த 1.5 வருடம் 18 மாதங்கள் வேலையில் எதிர்பார்த்த நிகழ்வு இருக்காது. நான் என்ன செஞ்சாலும் அது மேலே 4 படி மேலே ஏறினா 8 படி கீழே இறக்கி விட்ருவோம். இல்லை நான் ஏதாச்சும் முயற்சி பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், ஒன்றுமே நடக்காதுங்க. ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா அது மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனையில் கொண்டாந்து விட்டுரும். அதை விட்டு இந்த மிதுன லக்கணம் ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ராகேதுக்கள் லக்கணத்தில் இருந்தால் மட்டும் கிடையாது. எப்படி லக்கணத்தில் இருந்தால் தோஷமே கிடையாது. உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் போனுச்சுன்னா நீங்கள் ராகு பகவானை பார்க்கணும். மற்ற நேரத்தில் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பார்க்காதீங்க. எங்கேயாச்சும் ராகு தோஷம் இருக்குது அப்படின்னு யாரும் சொன்னாங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதுக்கு பார்க்காதீங்க. எத்தனை ராகு தோஷம் என்ன ஓஹோன்னு வச்சு, இல்லை ராகு தோஷம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போச்சு. செவ்வாய் இருக்குது ராகு எது இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கிடையாது. உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் போனுச்சுன்னா ராகு பகவான் நீங்கள் பாருங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் முடிஞ்சுன்னா செவ்வாயை பாருங்கள். மற்ற நேரத்தில் நீங்கள் வந்து இந்த கிரகங்களை பார்க்காதீங்க. பார்க்கறது வந்து நீங்கள் வந்து அபத்தமான ஒரு செயல் தான். நீங்கள் அதை செய்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா, காலங்கள் அதாவது சொல்கிறேன்ல,
ஏதோ தலைவலிக்கு கால்ல மருந்து போடுற கதை தான் இங்க நடக்குது. தலைவலிக்கு தலையில மருந்து போடுங்க. கால் வலிக்கு கால்ல மருந்து போடுங்க. அ. உண்மையிலே ராகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? ஐயா இந்த காலகட்டத்தில இந்த மிதுன லக்னத்தில தொழில் செய்யக்கூடாது. கரெக்ட்டு. மன சஞ்சலம் இருக்கும். கரெக்ட்டு. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு பிடிப்பு இருக்கு. கரெக்ட்டு. தொழில்ல தவறா முடிவெடுப்பாங்க. கரெக்ட்டு. ஷேர் மார்க்கெட் பண்ணா மாட்டிக்குவாங்க. கரெக்ட்டு. இந்த மாரி ஒரு இது எவ்வளோ நாள் இருக்கும்? ஐயா இந்த கோச்சாரத்தில உங்களுக்கு ராகு 10ல இருக்கு. ஏதாவது செய்யணும்னு சொல்லும். ஏதாவது ஒண்ணுமே 1 மணி நேரம் உங்கள உட்கார வைக்க முடியாது. எப்படி? 1 மணி நேரம் உங்கள உட்கார வச்சா, 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா, 10 தடவ அத செய்யலாமா, இத செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா? அதுவும் இந்த 2024 உங்களுடைய மனம் அலைபாயும். தயவு செய்து இந்த மிதுன லக்கணக்காரர்கள் ஏன்னா குறிப்பா மிதுன லக்கணம் வந்து நீங்க ராகு கேது சொல்றேன்ல, மிதுன லக்கணத்தில ராகு இருந்தாலோ, மிதுன லக்கணத்துக்கு 7ல வந்து தனுசுல வந்து கேது இருந்தாலோ வந்து தோஷமா கிடையவே கிடையாது. கண்டிப்பா கிடையாதுங்க. மிதுன லக்கணத்தில ராகு நட்சத்திரங்களான திருவாதிரை நட்சத்திரம் போனா மட்டும் தான் ராகு பகவான பார்க்கணும். இல்லன்னு பார்க்க வேண்டியதில்ல. ஏன் பார்க்கணும்? இல்ல சார் இப்ப குருவோட நட்சத்திரம் அது புனர்பூச நட்சத்திரம் போனா நீங்க குருவோட குரு எங்க இருக்காருன்னு நீங்க பார்த்தா போதும். அப்ப இது எப்படி இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இந்த அட்சயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு இது வந்து அட்சயலக்கண பத்ததி ஜோதிடர்கள் உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் போனுச்சுன்னா, கண்டிப்பா இந்த இடத்துல முதலீடு பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா, அந்த முதலீடு 1,00,000 இருந்தாலும், 1,00,00,000 இருந்தாலும் நட்டம் தாங்க. அது எப்படி தான் போகுதுன்னு கண்ண கட்டி அது எப்படி கொண்டு போய் மறைச்சு கொண்டு போய் இது பண்ணணும்னே தெரியாது. அத விட்டு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு நட்சத்திரங்கள பொறுத்தளவுக்கு, ஒரு கிரகங்கள பொறுத்தளவுக்கு, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் அது இயங்கும். ஒரு 4 வருஷம், 5 மாதம், 10 நாள் அப்டின்னா ராகுவோட நட்சத்திரம் இயங்கும். அந்த டைம் மட்டும். இல்லங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 வருஷம், 2 மாதம் இருக்கும். அப்ப ரொம்ப கவனமா இருங்க. நீங்க எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வர்ற மாரி இருக்கும். முதல்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மொத்தமா போயிடும். 10 நாள் சம்பாரிக்கிற ஷேர் மார்க்கெட்ல உள்ள பணம், ஒரே நாள்ல பணம் போயிடும். மிதுன லக்னமா இருந்தா கண்டிப்பா நீங்க பண்ணவே கூடாதும்பேன். அப்படி பண்ணாலும், வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ரூ. 240 வாங்குவாங்க. விக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரூ. 190 வித்துட்டு மறுபடியும் ரூ. 280 போனோனே மறுபடியும் வாங்குவாங்க. ஒரு முடிவே இல்லாத இருக்கும். அதுவும் இன்ட்ராடே தான். உடனே அன்னைக்கே வாங்கி அன்னைக்கே விக்கணும். ஷேர் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நீங்க தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, வேலையில இல்லங்க இந்த வேலை எனக்கு பிடிக்கல. ஏன்னா, சில நிகழ்வுகள வந்து இந்த நட்சத்திரங்கள வச்சு பேசும்போது, திருவாதிரை நட்சத்திரமும் இந்த காலகட்டங்கள்ல அபரிவிதமான எண்ணங்களின் அடிப்படையில முடிவெடுத்து, தேவையில்லாத பிரச்சனைகள்ல மாட்டிக்கும். உங்களுக்கு ராகு தசையோ, ராகு புத்தியோ இந்த நேரத்தில போணுச்சா, கண்டிப்பா இது நடக்குமான்னு நடக்குங்க. 2024ல நீங்க எழுதி வச்சுங்க. இது பொதுவான பலன் தான். ஆனாலும் இதான் நடக்கும். இந்த நிகழ்வ தாண்டி நடக்காது. இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரமோ, இல்ல ராகு தசையோ, ராகு புத்தியோ போணுச்சுன்னா, இந்த வரக்கூடிய 1 வருட காலங்கள் உங்களுக்கு இது நடக்கலன்னா என்னைய கேளுங்க. கண்டிப்பா நடக்குங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த நேரத்தில ஷேர் மார்க்கெட்ல அவரு இன்வெஸ்ட் பண்ண சொன்னாரு. ஷேர் மார்க்கெட் இப்படி பண்ண சொன்னாரு. அத பண்ண சொன்னாரு. இல்ல அத பண்ணலாம், இத பண்ணலாம், எப்படி பண்ணலாம், தொழில் பண்ணலாம். சின்னதா முதலீடு தாங்க. ஒண்ணும் பெரிய முதலீடு இல்லங்க. ஒரு ரூ. 2,00,000 போட்டா போதுங்க. இந்த அந்த பணம் குடுக்குறது, இந்த பணம் குடுக்குறது, குடுக்கல் வாங்கல், கடன் அ இப்படி நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த 2024ல இருக்கக்கூடிய பணங்கள அழிக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரங்கள். இந்த 1 வருடம், 1 மாதம், 10 நாள் அல்லது இந்த 18 மாதங்கள் கவனமா இருக்கணும். அல்லது 2024 பொறுமையா இருக்கணும். அப்படி உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில ராகு பகவான் வேற எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். அத வந்து நீங்க ஒரு தடவ பார்த்துங்க. அட்சயலக்கண பத்ததி ஜோதிடர் உங்க வீட்டு பக்கத்தில இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு தடவ கேட்டுக்கிட்டு ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னாடி நீங்க ஆழ்ந்த முடிவெடுங்க. ஒரு முதலீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துட்டு, அதுக்கு பிறகு வந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு அந்த விஷயத்த செய்யுங்க. ஏன் அப்டின்னா, ஒரு 10 வருஷம் நம்ம சேர்த்து வச்சிருப்போம். ஒரு ரூ. 10,00,000 சேர்த்து வச்சிருப்போம். அத கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம் அப்டின்னா, ஒரு 10 வருஷம் சேர்த்த ஒரு ஒரு நிகழ்வ ஏன் அவசரப்பட்டு கொண்டு போய் முதலீடு பண்றீங்க? அ ஒரு வீடா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம். ம். இப்ப ராகு பகவான் எங்க நிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில நிகழ்வுகள அடுத்தடுத்த வீடியோல நம்ம நெறைய பேசப் போறோம். இன்னைக்கு வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன லக்னத்தில இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பா 2020ல மிக மிக கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா, எதெல்லாம் முக்கியமா பாதிப்புள்ளாகுமோ அந்த நட்சத்திரங்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரும். 27 நட்சத்திரம் வரிசையா நம்ம பேசப் போறோம். நன்றி, வணக்கம். ஹாய் வியூவர்ஸ், ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சேனல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.